உங்க முடி ரொம்ப தின்னா இருக்கா? அடர்த்தியே இல்லாம ரொம்ப மெலிந்து போய் குரோத்தே இல்லாம இருக்கா? பாதியிலேயே கட்டாய் விழுதா? இந்த பேக்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். 3 மடங்கு நல்லா ஏர் குரோத் ப்ரொமோட் பண்ணி தரும். சூப்பர் மாஸ்க் இது. அதிகமா இருக்கா? ஷைனிங்கே இல்லாம ரொம்ப வறண்டு போய் இருக்கா? அப்ப இந்த மாஸ்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. புரோட்டீன் மாஸ்க் சூப்பர் எஃபெக்டிவா இருக்கும். நான் சொன்ன இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த மாஸ்க் உங்களுக்கானது தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு புரோட்டீன் ஏர் மாஸ்க் தான் பார்க்க போறோம். நமக்கு 3 மடங்கு ஏர் growth நல்லா அடர்த்தியா திக்கா ஏர் growth நல்லா வளர இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்க. அது என்ன பேக்குன்னா வெக வச்சு தான் பண்ண போறோம். ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் மாஸ்க்கு. அது எப்படி பண்ணலாம் எல்லாமே பெனிஃபிட்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சதா சின்னதாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க மாஸ்க் ரெடி பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு கறி லீவ்ஸ் தான் எடுத்திருக்கோம், கறிவேப்பிலை. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி தரும், ஏர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும், ப்ரீமெச்சூர் க்ரே ஏருங்க ரெடியூஸ் பண்ணும். ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கறிவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு சாறு எடுத்துக்கலாம், ஜூஸ் தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஜூஸை தண்ணியை எடுத்துக்கலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போது பனானா, நான் 2 பனானா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். பனானா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி பிரேக்கேஜஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பனானாவை, வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். இதில் இருக்க மினரல்ஸ் எல்லாமே நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம். டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது முக்கியமான முட்டை தான். முட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதில் முடிக்கு தேவையான ப்ரோட்டீன், பயோட்டின், அப்புறம் விட்டமின் ஏ, டி அண்ட் இ எல்லாம் இருக்கிறதுனால நம்ம முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். பிரேக்கேஜஸ் எல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். முடிக்கு நல்லா ஷைனிங்கை கொடுக்கும். நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். இப்போ நம்ம எக் ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். உள்ளே இருக்க எல்லோ பார்ட் வந்துட்டு ஸ்மெல் வரும். ஸோ நம்ம எக் ஒயிட் மட்டும் தான் எடுக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம கறி லீவ்ஸ் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு முட்டை தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த 3மே நம்ம முடிக்கு நல்லா ஹெல்த்தியராக வச்சுருக்கோம். முடி அப்புறம் ஸ்ட்ராங்கராக வச்சுருக்கோம். நம்ம இழுத்தா கூட வராது. பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம முடிக்கு நல்லா சூப்பராக ஷைனிங்கு, அப்புறம் ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். வீக்லிஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரிஸி ஏரெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். சாஃப்டாக இருக்கும் முடி. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ண சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இவ்வளோ நல்லாயிருக்கு. ஏர் மாஸ்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க அப்ளை பண்ணிடலாம். பேக் ரெடி. சூப்பராக இருக்குது, க்ரீமியாக அப்ளை பண்ண. நல்லா இந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் வச்சுட்டு, நேற்று நைட்டு நான் ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கலாம். சிக்கு இருக்கக்கூடாது. சிக்கு எடுத்தாச்சு. இப்போ அப்ளை பண்ணிடலாம். பேக் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு
ஸ்கேல்ப்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். நமக்கு எக்கு ஸ்மெல்லே வராது. உங்களுக்கு எக்கு பிடிக்கலன்னா நம்ம கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா உளுந்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் உளுந்தில் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு நான் பேக் தரேன். அதில் டாப்லேருந்து டிப் வரைக்கும் அப்ளை பண்ணால் ஸ்பிட்டன்ஸ் நமக்கு வராமல் தடுக்கும். நல்லா திக்காக இதாக இருக்கும். வால்மைஸா கட்டாக இப்போ சென்டரில் கட் ஆகும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் கட் ஆகாது. க்ளீனப் எல்லாமே ஒரு முடி இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பேக் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் முடி வளரும். இப்போ இந்த சைடு அப்ளை பண்ணிக்கலாம். சில்கியாக சாஃப்டாக டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக தின்னாக இருக்க முடி திக்காக வளர ஹெல்ப் பண்ணும். ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். பனானாலாம் போட்டிருக்கிறதுனால அது எலாஸ்டிக் தன்மை இருக்கும். முடிக்கு இழுத்தா கூட கட் ஆகாது. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ஸ்கேல்பில் போய் இறங்கும் பேக்கு. நல்லா இந்த மாதிரி அழுத்தி மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பேக்கெல்லாம் ஃபுல்லாக போய் உள்ளே இறங்கும் ஸ்கேல்ப்லலாம். அப்ளை பண்ணியாச்சு பாருங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது கோல்டாலாம் எதுவும் ஆகாது. அப்ளை பண்ணியாச்சு. இப்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டு ஏர் வாஷ் பண்ணிடலாம். ஏர் வாஷ் பண்ணுறது நீங்கள் எந்த ஷாம்போ சிக்காக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்கள், நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஷைனிங்காக உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? இதுங்க சீட்டில் காட்டுறேன். தெரியுதா ஷைனிங்கு? ஃபுல்லாக ப்ரோட்டீன் மாஸ்க் இல்லை, ஸோ நமக்கு சூப்பராக இருக்கும். 3 மடங்கு நமக்கு ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். அப்புறம் தின்னாக இருக்க ஏரை திக்காக வளர வைக்கும். நமக்கு இந்த மாதிரி தொட்டாலே பாதியாக கட் ஆகும் இல்லை, அந்த மாதிரி முடியல கட் ஆகாது. சூப்பராக இருக்கு. இதை நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் சூப்பராக இருக்கும்.
ஏர் கட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஏர் க்ரோத் ஆயிருக்கு தெரியுதா? இவ்ளோ ஷார்ட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. லேயர் கட் தான் பண்ணியிருந்தேன். நல்லா டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. நீங்களும் நான் போடுற பேக்கெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களால வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ண முடியலன்னா, வீக்லி ஒன்ஸாவது பேக் போட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க முடியல நீங்களே சேஞ்சஸ் பாருங்க. ஏர் க்ரோத் பாருங்க. ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா? இல்லையா? ஏதாவது எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் கிளியர் பண்றேன். இந்த பேக்க ட்ரை பண்ணிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.